வணக்கம். எங்களுடைய இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்ககிட்ட நெறைய காசு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு தொழில் தொடங்கணும்னு ஒரு ஒரு வெறி மட்டும் இருக்கலாம். அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆமா. நாம இன்னைக்கு கிறிஸ் கர்னர்னு ஒருத்தர் பத்தி தான் அலச போறோம். அவரை சிறு தொழில்களின் மன்னன்னே சொல்றாங்க. அப்படியா? ஏன் அப்படி? காரணம், அவர் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட தொழில்களா ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் பெரிய முதலீடு எதுவுமே இல்லாம. 80 பிசினஸா? அடேங்கப்பா. சரி, அப்போ நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு. தொழில் முனைவுங்கிறது ஏதோ பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்கிற எண்ணத்தை உடைக்கணும். கிறிஸோட வழிய வச்சு ரொம்ப கம்மி காசுல, ஏன் வெறும் ஒரு $500 கூட எப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, அதுக்கு என்ன மனநிலை வேணும், என்ன தந்திரங்களை கையாளலான்னு பிரிச்சு மேய போறோம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல இந்த மனநிலை விஷயத்துக்கே வருவோம். கிறிஸோட முதல் தொழில் அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா? ஆமா. அவருக்கு அப்போ வெறும் 9 வயசு தான். ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. ஆனா அவங்க அப்பா அம்மா கிட்ட காசு இல்ல. ஓகே. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு கோல்ஃப் மைதானத்துக்கு போயிருக்கார். அங்கிருந்து வெளியே விழுகிற பந்துகள் எல்லாம் பொறுக்கி அதை நல்லா சுத்தம் செஞ்சு 3 பந்து $1ன்னு விற்க ஆரம்பிச்சிருக்காரு. வாவ்! 9 வயசுலயா? இதுதான் அவரோட முதல் தொழில். ஒரு தேவை, கையில இருந்ததை வச்சு ஒரு தீர்வு, அவ்வளவுதான். சிம்பிள். இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா நிஜத்துல பல பேர்கிட்ட நல்ல நல்ல ஐடியாக்கள் இருந்தும் ஏன் அவங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறது இல்ல? எது அவங்கள தடுக்குது? கிறிஸ் என்ன சொல்றாருன்னா, நாம ஒரு தொழில் தொடங்காம இருக்கிறதுக்கு முதல் மற்றும் மிகப்பெரிய காரணம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற அந்த பயம்தான். ஆமா, அது உண்மைதான். நம்ம ஐடியாவை சொன்னா கிண்டல் பண்ணுவாங்களோ, ஃபெயில் ஆயிட்டு அசிங்கமா போயிடுமோன்னு ஒரு பயம். கரெக்ட். அந்த பயத்தை எப்போ ஒருத்தரால ஜெயிக்க முடியும்னா, அவங்க இப்போ இருக்கிற நிலைமையில படுற வலி அந்த பயத்தை விட அதிகமா இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் தினமும் பிடிக்காத வேலைக்கு போறதுனால ஏற்படுற அந்த மன உளைச்சல் இருக்குல்ல, அது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயத்தை விட பெருசாகும்போது தான் அவரால் அந்த முதலடியை எடுத்து வைக்க முடியும். அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு இப்போதைய சூழல் ரொம்ப உதவியா இருக்குன்னு கிறிஸ் சொல்றாரு இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இப்போ இருக்கிற கருவிகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. சரிதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் தொடங்கணும்னா நிறைய முதலீடு தேவைப்பட்டிருக்கும், இல்லைன்னா வேலையை விட வேண்டியிருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஏஐ, விதவிதமான சாஃப்ட்வேர், ஆன்லைன் மார்க்கெட்னு ஏகப்பட்ட கருவிகள் இருக்கு. வீட்ல இருந்தபடியே வேலையை விடாமலேயே ஒரு சின்ன தொழிலா ஆரம்பிச்சு பார்க்க முடியும். ஆமா, இதுதான் செயலுக்கான ஆர்வம், அதாவது பயஸ் ஃபார் ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு வருது. ஒரு ஐடியா மனசுல தோணுனதுக்கும் அதை செஞ்சு பார்க்கறதுக்கும் இடையில இருக்கிற நேரத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. இதுக்கு அவர் சொல்ல பக்கீஸ் உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பக்கீஸ்ங்கிறது அமெரிக்காவுல ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் செயின். ஓ, கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஆனா ஆச்சரியமா அவங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர் இல்லைன்னு கிறிஸ் கவனிக்கிறார். அவர் என்ன பண்ணிருப்பார்? அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி, உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர் இல்ல, நான் செஞ்சு தரவா அப்படின்னு கேட்டிருப்பாரா? இல்ல, அதான் விஷயமே. அவர் யார்கிட்டயும் கேட்கல. அவரே பக்கீஸ் பொருட்களுக்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோரை ஆரம்பிச்சு அவங்க பொருட்களை வாங்கி அதுல விற்க ஆரம்பிச்சிட்டார். என்னது? அவங்க பெர்மிஷன் இல்லாமலையா? ஆமா, அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இது தப்பா சரியான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் செஞ்சிட்டார். இதுதான் அந்த மனநிலை. யோசனைய உடனே சோதிச்சு பார்க்கறது. ஓகே, இங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. நம்ம எல்லாரும் அடுத்த ஃபேஸ்புக், அடுத்த கூகுள் மாதிரி ஒரு புரட்சிகரமான ஐடியாவை கண்டுபிடிக்கணும்னு நினைப்போம். ஆனா கிறிஸோட வெற்றி மந்திரம் அது இல்லவே இல்ல. அது என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஏற்கனவே நல்லா ஓடிட்டு இருக்கிற தொழில்களை காப்பி அடிக்கிறது. ஆமா, இது கேக்குறப்போ கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஒரு ஐடியாவை பத்தி யோசிச்சு அதை கூகுள்ல தேடும்போது அதே மாதிரி ஒரு தொழில் ஏற்கனவே இருந்தா, அச்சச்சோ நமக்கு முன்னாடியே ஒருத்தன் பண்ணிட்டானே நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா கிறிஸ் அதை எப்படி பாக்குறாரு? அவர் அதை ஒரு தடைன்னு பார்க்காம ஒரு வேலிடேஷன், அதாவது ஒரு சரிபார்ப்புன்னு பார்க்கறாரு. அப்படின்னா நமக்காக வேற ஒருத்தர் ஏற்கனவே ரிஸ்க் எடுத்து பணம் செலவு செஞ்சு இந்த ஐடியாவுக்கு சந்தை இருக்குன்னு நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம். இதை நம்மளோட நான் தனித்துவமா இருக்கணும் அந்த ஈகோவை கொஞ்சம் பாதிக்கும். ஆனா வியாபார ரீதியா பார்த்தா இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வு. இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கா அவரோட சொந்த அனுபவத்துல? நிச்சயமா. அவரோட உடைந்த ஐபோன் திரைகளை மறு உற்பத்தி செஞ்ச தொழில் ஒரு கிளாசிக் உதாரணம். அவர் ஒரு போன் ரிப்பேர் கடை வச்சிருந்தப்போ ஒருத்தர் போன் பண்ணி, உங்ககிட்ட இருக்கிற உடைந்த ஐபோன் ஸ்கிரீன்களை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்பதான் கிறிஸிற்கு அந்த உடைந்த ஸ்கிரீன்களுக்கும் மதிப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஆமா, அந்த ஸ்கிரீன்களை சீனாவுக்கு அனுப்பி மேல இருக்கிற கண்ணாடியை மட்டும் மாத்தி மறுபடியும் புதுசு மாதிரி விற்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டார். வேற யாரா இருந்தாலும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரீன்களை அந்த நபருக்கு வித்துட்டு போயிருப்பாங்க. ஆனா கிறிஸ் என்ன நினைச்சார்னா, என்ன நினைச்சார்? ஒரு நிமிஷம்,
இவன் இதை செய்ய முடியும்னா நானும் இதை செய்ய முடியும்னு நினைச்சு அந்த தொழிலையே காப்பி அடிச்சார். அந்த ஒரு தொழில் மட்டும் அவருக்கு பல மில்லியன் டாலர்களை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு தொழில அப்படியே காப்பி அடிச்சா அதுல சட்ட சிக்கல்கள் வராதா? இல்ல அந்த அசல் தொழில் செஞ்சவங்க நம்ம மேல கோவப்பட மாட்டாங்களா? நல்ல கேள்வி. அவர் சொல்றத பிராண்ட காப்பி அடிக்கிறது இல்ல, பிசினஸ் மாடல காப்பி அடிக்கிறது. ஓ, பிசினஸ் மாடலா? ஆமா. ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட பொருள்ல ஒரு தொழில வெற்றிகரமா செய்றாருன்னா நீங்களும் அதே பொருள்ல தொழில் தொடங்கலாம். அதுக்கு அவர் பயன்படுத்துற கருவிகள் ரொம்ப சிம்பிள். ஒன்னு வெப் ஆர்கைவ். வெப் ஆர்கைவ் அது என்ன பண்ணும்? அது ஒரு வெப்சைட்டோட பழைய வெர்ஷன்களை பார்க்க உதவும், ஒரு டைம் மெஷின் மாதிரி. இன்னொன்னு சிமிலர் வெப். இது ஒரு வெப்சைட்க்கு எவ்ளோ டிராஃபிக் வருதுன்னு காட்டும். ஓ, அப்போ இத வச்சு ஒரு போட்டியாளர் எப்போ ஆரம்பிச்சார், காலப்போக்குல என்னென்ன மாத்துனார், எப்போ அவரோட வளர்ச்சி அதிகமாச்சுன்னு பின்னோக்கி போய் ஆராய்ச்சி பண்ண முடியும். சரியா சொன்னீங்க. அவர் வலியுறுத்துற முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த பிசினஸ் அப்படியே காப்பி பண்ணுங்க. உங்களுக்கு அனுபவம் வந்த பிறகு அதுல உங்க சொந்த மாற்றங்களை கொண்டு வாங்க. ஆரம்பத்திலேயே புதுமை செய்ய முயற்சிக்காதீங்கன்னு சொல்றார். கரெக்ட். சரி, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. ஒரு பிசினஸ் காப்பி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா நம்மளோட சேமிப்பெல்லாம் அதுல போடுறதுக்கு முன்னாடி இது நமக்கு செட் ஆகுமா, நிஜமாவே இதுல காசு பார்க்க முடியுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இதுக்கு கிறிஸ் சொல்ற வழி குறைந்தபட்ச சாத்தியமான தயாரிப்பு, அதாவது MVP முறையில சோதிச்சு பார்க்கறது. மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஆமா. முழுமையான ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு பதிலா அதோட ரொம்ப எளிமையான ஒரு வடிவத்தை உருவாக்கி சந்தையோட கருத்தை கேட்கறது. இதுக்கு அவர் பயன்படுத்துற மிக சக்தி வாய்ந்த கருவி ஃபேஸ்புக், அதாவது மெட்டா நிறுவனத்தோட தயாரிப்புகள்னு சொல்றார். மார்க்கெட் பிளேஸ், குழுக்கள், விளம்பரங்கள்னு எல்லாமே. ஆமா, இந்த MVP டெஸ்டிங்க்கு கிறிஸ் கொடுத்த பெண்களுக்கான கிரியேட்டின் சப்ளிமெண்ட் உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு நிஜமான தயாரிப்பே இல்லாம அதுக்கு மார்க்கெட் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு பார்ப்போம். சொல்லுங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. முதல் படி, நீங்க பொருளை தயாரிக்கவே வேண்டாம். மிட்ஜானி மாதிரி ஒரு AI இமேஜ் கருவியை பயன்படுத்தி உங்க கிரியேட்டின் சப்ளிமெண்ட் பார்க்க எப்படி இருக்கும்னு சில படங்களை உருவாக்கணும். ஒன்னு கம்மி வடிவத்துல, இன்னொன்னு பவுடர் வடிவத்துல. ஓகே, அப்போ கையில பொருளே இல்ல, வெறும் போட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. அடுத்தது, அந்த படங்களை எடுத்துட்டு போய் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல விக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடணும். இதுக்கு எந்த செலவும் இல்லை. சரி. அடுத்ததா, அந்த போஸ்டுக்கு வர்ற வியூஸ், கிளிக்ஸ், மெசேஜ்களை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல குறிச்சு வைக்கணும். மக்கள் கம்மி எக்குவா கேட்கறாங்களா இல்ல பவுடர் எக்குவா கேட்கறாங்களான்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டாக் வந்ததும் உங்களுக்கு தெரிவிக்கிறோன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஓ, நம்ம நோக்கம் விற்கிறதில்ல, ஆர்வம் இருக்கான்னு பாக்குறது தான். கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு நடுவுல உடற்பயிற்சி செய்யும் தாய்மார்கள் மாதிரி சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக் குழுக்கள்ல சேர்ந்து அங்க கிரியேட்டிங் பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணணும். கடைசியா ஒரு $10 செலவு செஞ்சு அந்த போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணா இன்னும் தெளிவான டேட்டா கிடைக்கும். ஆக மொத்தத்துல ஒரு சில மணி நேரத்துல ஒரு பைசா கூட பொருளுக்காக செலவு பண்ணாம ஒரு ஐடியாவுக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு உண்மையான டேட்டாவோட தெரிஞ்சுக்கலாம். இது பிரமாதமான உத்தி. நிச்சயமா. இங்க ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் நம்மளோட கடைசி விற்பனை தளமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நோக்கம் ரொம்ப குறைஞ்ச முயற்சியில சந்தைகிட்ட இருந்து ஒரு சிக்னல் வாங்குறது தான். ஒரு 4 பேர் மெசேஜ் பண்ணா கூட அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். கிறிஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த உத்வேகங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறோம். ஆமா, அந்த சின்ன வெற்றி தான் அடுத்த பெரிய அடியை எடுத்து வைக்க தேவையான எரிபொருளை கொடுக்கும். எக்ஸாக்ட்லி. சூப்பர். இதுவரைக்கும் மனநிலை, உத்தி, சோதனை முறைன்னு பார்த்துட்டோம். இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பணம். கிறிஸ் கிட்ட 3 வெவ்வேறு பட்ஜெட் கொடுத்து என்ன தொழில் தொடங்குவீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன யோசனைகளை பார்ப்போம். முதல்ல வெறும் $500, அதாவது கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். இதுல என்ன பெருசா பண்ணிட முடியும்? நிறைய பண்ணலான்னு கிறிஸ் சொல்றார். அவரோட முதல் யோசனை சிறு வணிகங்களுக்கு AI சேவைகளை வழங்குறது. AI சேவைகளா? ஆமா. ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, 77% சிறு வணிக உரிமையாளர்கள் AI பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு நம்புறாங்க. ஆனா வெறும் 5% தான் அது உண்மையா பயன்படுத்துறாங்க. ஓ, அப்போ அங்க ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆமா. அந்த $500 சில AI கருவிகளை கத்துக்கிறதுக்கும் உள்ளூர்ல ஃபேஸ்புக் விளம்பரம் செய்யறதுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, ஒரு பிளம்பிங் வேலை செய்யறவருக்கு அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வர்ற ஃபோன் கால்களை எடுக்க முடியாது. உண்மைதான். அவருக்காக ஒரு AI வாய்ஸ் ஏஜென்ட்டை நீங்க உருவாக்கி தரலாம். அது 24/7 வாடிக்கையாளர் அழைப்புகளை கையாண்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும். இதுக்கு ஒரு முறை செட்டப் பண்றதுக்கு $500லேருந்து $5,000 வரைக்கும் வாங்கலாம். கூடவே மாசம் மாசம் பராமரிப்புக்குன்னு ஒரு கட்டணமும் வாங்கலாம். நல்ல ஐடியா. இதே $500 பட்ஜெட்ல வேற ஏதாவது?
இருக்கு. டிராப் சர்வீசிங். இது டிராப் ஷிப்பிங் மாதிரி தான், ஆனா பொருளுக்கு பதிலா சேவை. டிராப் சர்வீசிங் விளக்கமா சொல்லுங்க. உதாரணத்துக்கு, உங்க பகுதியில் இருக்கிற ஒரு கேரேஜ் மெக்கானிக்கு நல்ல வெப்சைட் இல்லாம இருக்கலாம். நீங்க அவருக்காக ஒரு சூப்பரான வெப்சைட்டை உருவாக்கி ஆன்லைன்ல விளம்பரம் செஞ்சு ஒரு கஸ்டமரை பிடிப்பீங்க. அந்த கஸ்டமர் புக் பண்ணதும் அந்த வேலையை அந்த மெக்கானிக்கை செய்ய சொல்லி நடுவுல நீங்க ஒரு கமிஷன் எடுத்துப்பீங்க. நீங்க மார்க்கெட்டிங்கை மட்டும் பாத்துக்கிறீங்க. ஓகே, புரியுது. அடுத்த பட்ஜெட் $1000, அதாவது சுமார் 80,000 ரூபாய். இதுல என்ன செய்யலாம்? இங்க கிறிஸ் சொல்றது திருமண வாடகை பொருட்கள் தொழில். இப்போல்லாம் அவுட்டோர் திருமணங்கள் ரொம்ப பிரபலம். ஒரு அழகான மரத்தாலான திருமண வளைவை, அதாவது வெட்டிங் ஆர்ச்சை ஒரு $300 செலவுல செஞ்சு ஒரு கல்யாணத்துக்கு $1000 வாடகைக்கு விடலாம். அடேங்கப்பா, ஒரே வாடகையில முதலீட்டை விட 3 மடங்கு லாபமா? ஆனா கஸ்டமர்களை எப்படி பிடிக்கிறது? அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடியை தேடி போறதை விட திருமண ஏற்பாட்டாளர்களை, அதாவது வெட்டிங் பிளானர்ஸ் பிடிக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, அவங்க கிட்ட இருந்து தொடர்ந்து பிசினஸ் வந்துகிட்டே இருக்கும். கரெக்ட். இதே $1000 வேற ஏதாவது ஆன்லைன் பிசினஸ்? உள்ளூர் மின்னஞ்சல் செய்தி மடல், அதாவது லோக்கல் நியூஸ் லெட்டர். அந்த பணத்தை ஃபேஸ்புக் விளம்பரத்துல போட்டு உங்க பகுதியில் இருக்கிற ஒரு 1000 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அப்புறம் வார வாரம் உங்க ஊர்ல நடக்கிற நிகழ்ச்சிகள், ஹோட்டல் ஆஃபர்கள், செய்திகள்னு ஒரு நண்பர் எழுதுற மாதிரி ஜாலியா ஒரு இமெயில் அனுப்பணும். உங்க ஊர்ல இருக்கிற கடைகள் அவங்க விளம்பரத்தை உங்க நியூஸ் லெட்டர்ல போடுறதுக்கு நீங்க அவங்க கிட்ட பணம் வாங்கலாம். அருமை. இப்போ கடைசி பட்ஜெட் $5000, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். இது கொஞ்சம் பெரிய தொகை. இதுல என்ன செய்யலாம்? இங்க கிறிஸ் ரியல் எஸ்டேட் பக்கம் போறார். ஆனா வீடு வாங்கி வாடகைக்கு விடுறதில்ல. அவர் சொல்றது சின்ன ஆர்வி பூங்காக்கள். ஆர்வி பார்க்கா? கேரவான் பார்க் மாதிரிங்களா? ஆஹா, ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டா அந்த ஒரு வாடகைதாரர் காலி பண்ணிட்டா வருமானம் நின்னுடும். ஆனா ஒரு ஆர்வி பார்க்ல 5-10 இடங்கள் இருந்தா ரிஸ்க் பரவிடும். ஆனா $5000 எப்படி ஒரு பூங்காவே வாங்க முடியும்? அதான் இங்க தந்திரமே. அந்த $5000 பூங்காவை வாங்குறதுக்கு இல்ல, அத சட்ட ரீதியான வேலைகளுக்கும் ஆரம்பகட்ட செலவுகளுக்கும் வச்சுக்கணும். பூங்காவை வாங்குறதுக்கு விற்பனையாளர் நிதி உதவி, அதாவது செல்லர் ஃபினான்சிங் முறையை பயன்படுத்தலாம். அப்படின்னா? பூங்காவோட பழைய ஓனருக்கே மாசம் நீங்க இஎம்ஐ கட்டுற மாதிரி, பேங்க் லோன் இல்லாம. ஓ, அவர் ஏன் இதுக்கு சம்மதிக்கணும்? ஏற்கனவே சரியா செயல்படாத, நஷ்டத்துல ஓடுற ஒரு பூங்காவை நீங்க வாங்கும்போது ஓனருக்கு அதை எப்படியாவது வித்தா போதும்னு இருக்கும். நீங்க அந்த பூங்காவை வாங்கி ஒரு புது வெப்சைட் ஆரம்பிச்சு ஆன்லைன் புக்கிங் வசதி செஞ்சு அதை லாபகரமா மாத்தணும். இந்த எல்லா யோசனைகளையும் பார்க்கும்போது ஒன்னு புரியுது. இதுல எதுவுமே அடுத்த டெஸ்லாவையோ ஸ்பேஸ்எக்ஸையோ உருவாக்குற மாதிரி கவர்ச்சியான ஐடியா இல்ல. இல்லவே இல்ல. எல்லாமே கொஞ்சம் போரிங்கான, ஆனா நிஜமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ற தொழில்கள் தான். சரியா புடிச்சிங்க. கிறிஸ் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், ஆரம்பத்துல நாம வியர்வை சிந்தி சம்பாதிக்கும் அசிங்கமான வருமானத்தை தான் தேடணும். ஸ்வெட்சி அக்லி இன்கம் தான். இது ஒரு முக்கியமான கருத்து. ஆனா நம்ம எல்லாருமே உனக்கு பிடிச்சதை செய், உன் பேரார்வத்தை பின்பற்றுன்னு கேட்டு வளர்ந்துருக்கோம். லாபத்தை மட்டும் துரத்தும் போது ஒரு கட்டத்துல சலிப்பு தட்டிடாதா? நல்ல கேள்வி. கிறிஸ் என்ன சொல்றார்னா, உங்கள் பேரார்வத்தை பின்பற்றும் அளவுக்கு உங்களுக்கு வசதி வரும் வரை லாபத்தை பின்பற்றுங்கள். ஆரம்பத்திலேயே பேரார்வமும் லாபமும் ஒன்னா அமைகிறது ரொம்ப அரிது. முதல்ல லாபம் தர்ற ஒரு தொழிலை செஞ்சு ஒரு நிதி சுதந்திரத்தை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய உங்களுக்கு நேரமும் பணமும் இருக்கும். அந்த அசிங்கமான வருமானம் தான் ஒரு அழகான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அப்போ இந்த கலந்துரையாடல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு தொழிலை தொடங்குறதுங்கிறது ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஐடியால பத்தினது இல்ல. அது சோதிச்சு பாக்குறது, கத்துக்கிறது, செயல்படுறதுன்னு ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. ஆமா, அதுவும் பெரும்பாலும் கவர்ச்சியே இல்லாத ஆனா லாபம் தர துறைகள்ல. இது நம்மள பத்தி நாம நேர்மையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கூட. பல பேருக்கு நான் ஒரு தொழில் முனைவோர்னு சொல்லிக்கிறது பிடிக்கும். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற தினசரி உழைப்பு, அந்த நிச்சயமற்ற தன்மை, அதெல்லாம் பிடிக்காது. கரெக்ட். தொழில் முனைவுங்கிறது எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இல்ல. அது ஒரு பண்டமாற்று. உங்க வேலையில இருக்கிற ஸ்திரத்தன்மையை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா சுதந்திரத்தையும் கூடவே நிச்சயமற்ற தன்மையை வாங்கிக்கிறீங்க. அந்த பண்டமாற்று உங்களுக்கு சரி வருமானு நீங்க தான் சோதிச்சு பார்க்கணும். ஆமா. நாம பேசின விஷயங்களை வச்சு உங்களுக்கு ஒரு சிந்தனை. கிறிஸோட அணுகுமுறை ஒரே ஒரு பெரிய பந்தயத்துல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா ஒரே நேரத்துல பல சின்ன சின்ன பந்தயங்கள்ல ஈடுபடுறது மாதிரி இருக்கு.
ஆனா உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரர்களான ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க் போன்றவங்கள பார்த்தா அவங்க ஒரே ஒரு விஷயத்துல தீவிரமான கவனம் செலுத்தினவங்க. இது உங்க முன்னாடி ஒரு கேள்விய வச்சுது. உங்க சொந்த வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் எது பொருத்தமா இருக்கும்? சுதந்திரத்தை உருவாக்குற கிறிஸோட பல சின்ன பந்தயங்கள் அணுகுமுறையா, இல்ல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போற ஒரே பெரிய பந்தயம் அணுகுமுறையா? உங்களுடைய தனிப்பட்ட வெற்றிக்கான வரையறைக்கு எந்த பாதை சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க?